யார் இந்த ஹவுதீஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் வந்து இப்போ போர் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறாங்க. அவங்களுக்குள்ளே மாறி மாறி அடிச்சுக்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹவுதீஸுங்கிறவங்க யார்? ஹவுதீஸுங்கிறவங்க எப்படி அவங்களோட அதாவது ஏமனுங்கிற ஒரு நாடு, ஆனால் ஏமன் நாட்டில் ஹவுதீஸுங்கிற ஒரு படை எப்படி உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படைகள் வந்து அதாவது சவுதி அரேபியா மாதிரியே வந்து 1000 மடங்கு வந்து ஒரு வல்லமையான ஒரு படைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒரு வல்லமையான படையாக மாறுனுச்சுன்னா, அதாவது அவங்க ஒரு மலைவாழ் மக்கள், அதாவது ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு தெற்கு பகுதியில் உள்ள ஒரு மலைவாழ் மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சரி செங்கடல்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவு பாதை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஐரோப்பிய கண்டங்களுக்கு போகக்கூடிய 75% வடிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நடக்குது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி போகக்கூடிய இந்த இடம் வந்து இதுவும் ரொம்ப குறுகலான பாதை தான். அது வந்து பார்த்திங்கன்னா 45-60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த ஒரு இதை மட்டும் சொல்கிறாங்கனாக்கா, பாபிலே மனித இன்னைக்கு ஹவுதீஸ் படைகள்னால வந்து இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஏமனை ஒட்டி தான் வந்து இது ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது ஏமன் நாடாக இருந்தாலும் அது ஹவுதீஸ் படைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறனால அதில் போகக்கூடிய கப்பல்கள்லாம் வந்து இனி நாங்களும் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏமனும் வந்து அதாவது ஹவுதீஸ் படைகளும் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹவுதீஸ் படைகளுங்கிறவங்க யார்? ஹவுதீஸ் படைகளும் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இது ஒரு தீவிரவாத படைகள் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீவிரவாத படைகளை வந்து உருவாகலை. இவங்க வந்து 1962 காலங்களுக்கு முன்னாடியே வந்து இவங்க இந்த ஏமனை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார்? இந்த சியா பகுதிய முஸ்லீம்கள். அப்படி இருக்கும்போது சியா முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்கன்னா 35% அளவுக்கு மேலே அங்கே வந்து அவங்களோட மக்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1962 காலங்களுக்கு அப்புறம் சியா அவங்களோட ஆட்சி முறைகள் மாறி அவங்களோட மிகப்பெரிய ஒரு போர் வருது. போர் மூலியமாக அங்கே வந்து வேற ஒருத்தவங்க வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆட்சி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே அதிகமான வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள், அது அடிக்கடி போர்கள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட சியா மக்களை வந்து ரொம்ப ஒடுக்குமுறை பண்ணுற மாதிரி வந்து இவங்க வந்து உணர்கிறாங்க. யார்? இந்த சியா பிரிவு மக்கள். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 1990 சவுதி அரேபியா முக்கியமான ஒரு மசோதாவை வந்து கொண்டு வர்றாங்க. இந்த மசோதா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சியா பிரிவு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு முஸ்லீம், ஸோ நம்மளுக்கு இது எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கணும், அதாவது நம்ம இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சியா பிரிவு மக்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி முடிவு பண்ணும்போது அவங்க ஹவுதீஸ் அப்படிங்கிற ஒரு படையை வந்து உருவாக்குறாங்க.